நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. கொஸ்டினில் என்ன கேள்வி கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூரில் வந்துட்டு என்னென்ன வேலைக்கு எவ்வளோ சம்பளம்னு சொல்லுங்கள், என்னென்ன வேலைக்கு என்னென்ன பாஸில் வர முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூரில் என்னென்ன வேலைக்கு என்னென்ன பாஸில் வர முடியும், அடுத்தது சிங்கப்பூர் எம்ஓஎம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து ஒரு சம்பளம் வந்து நிர்ணயிச்சிருப்பாங்க. எஸ் பாஸ்னா இந்த சம்பளம், இ பாஸ்னா இந்த சம்பளம், ஒர்க் பர்மிட்டாக அந்த சம்பளம் அப்படின்றது. அந்த சம்பளம் சிங்கப்பூர் டாலருக்கு எவ்வளவு, அதை இந்திய ரூபாய் மதிப்புக்கு கன்வெர்ட் பண்ணால் எவ்வளோ வருது அப்படின்றத பார்க்க போகிறோம். அடுத்தது இந்த சம்பளத்தை வந்து எம்ஓஎம் நிர்ணயிச்ச சம்பளத்தை எல்லா கம்பெனியும் கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஸ்டின் மார்க் தான். நிறைய கம்பெனி கொடுக்கறது கிடையாது. நமக்கு வந்துட்டு இந்தியாவில் வந்து ஆர்டர் வரும்போதே பார்த்தீங்க அப்படின்னா எம்ஓஎம் சொன்ன சம்பளம் இருக்காது. அந்த ஒரிஜினல் சம்பளம் அவங்க கம்பெனி கொடுக்குற சம்பளம் தான் இருக்கும். ஸோ அது எவ்வளவு, அது வந்து சிங்கப்பூர் டாலருக்கு எவ்வளவு, இந்திய ரூபாய் மதிப்பில் எவ்வளவு, எல்லாம் போக நம்ம வீட்டுக்கு வந்து எவ்வளவு அனுப்ப முடியும், தோராயமாக எவ்வளோ அனுப்பலாம் அப்படின்றத சொல்ல போகிறோம். இதில் முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் இதில் சொல்ல போகிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு தோராயமான இதுதான். அதாவது எம்ஓஎம் ரூல்ஸ் கரெக்டாக இருக்கும். அதர்வைஸ் வந்து அவங்க கொடுக்குற சம்பளம் முன்ன பின்னா இருக்கும். எல்லாத்துலேயுமே ஒரு $50 டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ $50 to $100 டிஃப்ரென்ஸ் இருக்கும். எக்ஸாக்டான அமௌண்ட் கிடையாது, தோராயமான அமௌண்ட் தான். ஏன்னா கம்பெனியை பொறுத்தும் கம்பெனி முதலாளிகளை பொறுத்தும் சம்பளம் மாறுபடும். ஸோ கரெக்டாக இந்த சம்பளம் தான் உறுதியாக சொல்ல முடியாது. அதனால நாட் எக்ஸாக்ட் அமௌண்ட். ஓகேங்களா? ஆனால் இதுலேருந்து இதுக்குள்ளார கண்டிப்பாக இருக்கும். நான் சொல்கிறதுல ஒரு அமௌண்ட்டாக தான் இருக்கும். ஸோ எல்லா பாஸுக்குமே தனித்தனியாக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும்னு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நான் கஷ்டப்பட்டு கேதர் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா மேலேருந்து வருவோம். எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பாஸ் அப்படின்னா எதை சொல்லுவாங்க எல்லாரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இ பாஸ் தான் சொல்லுவாங்க. இ பாஸுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன வேலையில் போகலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துடலாம். இ பாஸுக்கு பார்த்து ஐடி ஜாபுக்கு போகலாம், ஆஃபீஸர் லெவல் ஜாபுக்கு போகலாம், அட்மின் ஜாபுக்கு போகலாம், டெக்னிக்கல் லெவல் ஜாபுக்கு போகலாம், மெக்கானிக்கு, சிஎன்சி இந்த ஃபீல்டில் போகலாம், ஷெஃபாக போகலாம், ஹோட்டல் ஃபீல்டில் போகலாம் இ பாஸுக்கு. அப்புறமேட்டு நர்சிங்க்கு வந்து இ பாஸில் போகலாம். ஓகேங்களா? இந்த ஜாப் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இ பாஸில் போகலாம். ஒரு சில கம்பெனிகள் ஜென்ரல் ஒர்க்கரும் கூட இ பாஸில் எடுக்கிறாங்க மோஸ்ட்லி. ஆனால் இந்த ஜாப்புக்கு தான் இ பாஸ் வந்து அப்ரூவல் ஈஸியாக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மனிதவள அமைச்சு சிங்கப்பூர் எம்ஓஎம்ல இருந்து பார்த்தீங்கன்னா நிர்ணயிச்சிருக்க சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் டாலருக்கு $5000 to $6200. ஓகேங்களா? அப்போ இந்திய ரூபாய் மதிப்புக்கு கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா 3,12,000 to 3,87,000 வந்து தரணும். ஆனால் எல்லா கம்பெனியும் கொடுக்குதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நமக்கு ஆர்டர் வரையிலே பார்த்தீங்கன்னா சம்பளம் எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1200 to 2500 சிங்கப்பூர் டாலர். அப்படின்னா இந்திய ரூபாய் மதிப்புக்கு பார்த்தீங்கன்னா 75,000 1,30,000 தான் வந்து உங்களுக்கு சம்பளம் தராங்க. இந்த சம்பளம் நம்ம வாங்கணும் அப்படின்னா வீட்டுக்கு எவ்வளோ அனுப்ப முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 80,000 ஒரு 1,4 லட்சம் 1,50,000 லட்சம் வரைக்குமே அனுப்ப முடியும். ஓகேங்களா? ஸோ கம்பெனியை பொறுத்து இது மாறுபடும். எக்ஸாக்டான அமௌண்ட் கிடையாது. ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா எஸ் பாஸை பார்க்கலாம். எஸ் பாஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆல் சேம் லைக் இ பாஸ் ஜாப் தான். இ பாஸில் என்னென்ன ஜாப் சொன்னனோ அது எல்லா ஜாப்புமே எஸ் பாஸ்லையும் வரலாம். ஓகேங்களா? ஸோ எஸ் பாஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எம்ஓஎம் நிர்ணயிச்சிருக்க சேலரி எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா $3,150 to $3,800. இது இந்திய ரூபாயில் கணக்கு பண்ணோம் அப்படின்னா 1,97,000 2,37,000 வரைக்கும். ஆனால் கம்பெனி கொடுக்குற சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $1,100 $1,800 கூட கொடுக்குறாங்க. ஒரு சில கம்பெனி கூட கொடுப்பாங்க. ஓகேங்களா? மோஸ்ட்லி வந்து நீங்கள் எஸ் பாஸுக்கு ட்ரை பண்ணுறப்ப 1,100 to 1,800 தான். நிறைய கம்பெனி வந்து உங்களுக்கு ஆர்டர் உங்களுக்கு வர்றப்பே அவங்க சேலரி இந்த சேலரி தான் சொல்லுவாங்க. ஸோ இது இந்திய ரூபாய் மதிப்புக்கு கணக்கு பண்ணோம் அப்படின்னா 68,000 1,12,000 அந்த மாதிரி வருது. வீட்டுக்கு எவ்வளவு செலவெல்லாம் போக அனுப்ப முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50,000 1 லட்சம் வரைக்கும் அனுப்பலாம். ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு எஸ் பாஸுக்கு உண்டான சம்பளம். அடுத்ததாக என்டிஎஸ் பர்மிட் பார்ப்போம். என்டிஎஸ் பர்மிட் அப்படின்றது மோஸ்ட்லி 2 வருஷ பர்மிட்டாக தான் இருக்கும். இதுக்கு என்னென்ன மாதிரியான ஜாபுக்கு வரலாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஹோட்டல் ஃபீல்டில் அதிகமாக என்டிஎஸ் பர்மிட்டில் எடுக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸ் அட்மினுக்கு எடுக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சிஎன்சி மெக்கானிக்கு இந்த மாதிரி ஃபீல்டுக்கு வந்து என்டிஎஸ் பர்மிட்டில் எடுக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்துட்டு சேலரி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எம்ஓஎம் நிர்ணயிச்சிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு $2,000. அப்போ $2,000 இந்திய ரூபாய் மதிப்புக்கு 1,25,000. ஆனால் கம்பெனி கொடுக்குறது $1,000 $1,200 தான். அப்போ வந்து அது இந்திய ரூபாய் மதிப்புக்கு கணக்கு பண்ணோம் அப்படின்னோம்னா 62,000 75,000 வரைக்கும் தான் வந்துட்டு தர்றாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம இது செலவெல்லாம் போக வீட்டுக்கு எவ்வளோ அனுப்பலாம் அப்படின்னா 50,000 ஒரு 70,000 75,000 வரைக்கும் நம்ம அனுப்பலாம். ஓகேங்களா? இவ்வளோ தான் அனுப்ப முடியும். எல்லா கம்பெனிக்குமே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நான் சொல்கிற அமௌண்ட் வந்து எக்ஸாக்ட் அமௌண்ட் கிடையாது. கூட உங்களுக்கு ஓவர் டைம் இருக்குது, இல்லை கம்பெனி நல்ல கம்பெனியாக இருக்குன்னா கொஞ்சம் கூட தரலாம். ஒரு சில பெரிய கம்பெனி எம்என்சி கம்பெனிலாம் ஐபிஎல் என்ன சேலரி, ஐபிஎல் வந்து எம்ஓஎம் சொன்ன சேலரி போட்டால் தான் உங்களுக்கு அப்ரூவலே ஆகும். இப்போ $2,000 போட்டிருக்காங்கன்னா $2,000 ஒரு சில கம்பெனிகள் தந்துடுறாங்க, எல்லா கம்பெனிகளும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு என்டிஎஸ் பர்மிட். அடுத்த வீடியோவில் வந்துட்டு பிசிஎம் பர்மிட், சிபிஆர் பர்மிட், மெரின் பர்மிட்டுக்கு எம்ஓஎம் நிர்ணயிச்சிருக்க சேலரி எவ்வளவு, கம்பெனி கொடுக்குற சேலரி எவ்வளவு, வீட்டுக்கு எவ்வளோ அனுப்பலாம் அப்படின்றத பார்ப்போம். அதே மாதிரி டிஇபி பாஸுக்கும் அடுத்த பர்மிட்டில் பார்த்துடலாம். ஒர்க் பர்மிட் டெஸ்ட் அடிச்சு போனால் எவ்வளோ சேலரி வரும் அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ நீங்கள் அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.